கரூர் சம்பவத்துக்கு பிறகு தாவேக்கா ஏன் தொடர்ந்து அமைதியா இருக்காங்க? அது மட்டும் இல்லாம சம்பவம் நடந்த பிறகு தாவேக்காவை சார்ந்த பல நிர்வாகிகள் ஏன் அவசரமாக கரூர்ல இருந்து புறப்பட்டாங்கன்ற மாரியான பல விமர்சனங்களும், கண்டனங்களும் எழுந்து வந்தது. இந்த நிலையில தான் தன்னுடைய மௌனத்த கலைச்சு பேசியிருக்காரு திரு ஆதவர்ஜுனா அவர்கள். கரூர்ல கூட்ட நெரிசல்ல சிக்கி 41 பேர் உயிரிழந்த சம்பவத்தை தமிழக காவல்துறை விசாரிக்க கூடாது. இந்த வழக்கானது சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும்னு தாவேக்காவினுடைய தரப்பிலிருந்தும், பாதிக்கப்பட்ட மக்களுடைய தரப்பிலிருந்தும் பல கோரிக்கை மனுக்களானது கொடுக்கப்பட்டது. அந்த கோரிக்கை மனுக்களை ஏற்ற நீதிமன்றமோ தற்பொழுது இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி அமைத்திருக்காங்க. இந்த நிலையில தான் இத்தனை நாட்களாக அமைதி காத்து வந்த திரு ஆதவர்ஜுனா அவர்கள் பல உண்மைகளை உடைத்து பேசியிருக்காரு. கரூர் சம்பவத்திற்கு பிறகு தாவேக்காவை சார்ந்த பல நிர்வாகிகள் புறப்பட்டு வந்ததாக சொல்லிவிட்டார்கள். ஆனால் தாவேக்காவை சார்ந்த எந்த ஒரு நிர்வாகிகளும் கரூரிலிருந்து உடனடியாக புறப்படவில்லை என்றும், அங்கேதான் இருந்ததாகவும், ஆனால் காவல்துறை கூறிதான் நாங்கள் அங்கிருந்து புறப்பட்டு வந்தோம் என்றும் சொல்லியிருக்காரு. தொடர்ந்து தாவேக்கா மேல ஏன் கரூர்ல இருந்து புறப்பட்டு வந்தாங்கன்ற ஒரு விமர்சனம் இருப்பதாகவும், ஆனா காவல்துறை சொல்லிதான் தாவேக்காவில இருந்த பல நபர்களுமே கரூர்ல இருந்து புறப்பட்டு வந்ததாகவுமே ஆதவர்ஜுனா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த சிபிஐ விசாரணை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தமிழகத்திற்கு எந்த ஒரு சம்பந்தமும், எந்த ஒரு தொடர்பும் இல்லாத 2 சிபிஐ அதிகாரிகள் தான் இந்த வழக்கிலையுமே அமர்த்தப்பட்டிருக்காங்க. இனி வரும் நாட்கள்ல இந்த கரூர் சம்பவத்திற்கு உட்பட்ட விசாரணையானது எந்த கோணத்துல நகருது, யார் மீது தவறு இருக்கு, அப்படி தவறு செய்த அந்த நபர்கள் மீது தக்க தண்டனையும் நடவடிக்கையும் எடுக்கப்படுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.